டு மிலேலே மேஜிக். நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களா நீங்கள்? இல்லை அந்த மாதிரி சொல்கிறத கேட்டுக்கிற ஆளுங்களா நீங்கள்? இல்லை எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிற அப்பாவா நீங்கள்? இல்லை சொல்கிற ஹஸ்பண்டா நீங்கள்? இது தயவு செஞ்சு கேளுங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அந்த காலத்து விமனையும் இந்த காலத்து விமனையும் கம்பேர் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல, இட்ஸ் நெவர் அன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். கரெக்ட் தாங்க, அந்த காலத்து விமன் வந்துட்டு பயங்கரமாக ஃபிசிக்கலாக உழைச்சாங்க. கையை நீட்டினா டேப்லேருந்து தண்ணி வராது, போய் எங்கேருந்தோ கிலோமீட்டர் கணக்காக 100 குடம் 200 குடம்ன்ட்டு எடுத்துகிட்டு வரணும், கஷ்டம். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வந்துட்டு வயலுக்கு போயிட்டு இல்லை சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும், கஷ்டம். வாங்கிட்டு வந்து இந்த ஃபாஸ்ட் குக்கிங், இண்டக்ஷன் அவன், ஏர் ஃப்ரையர் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அடுப்பில் ஊதி ஊதி சமைக்கணும், கஷ்டம். இது எல்லாமே இருந்தது. துணி துவைக்கணும்னா வீட்டில் வந்துட்டு ஒரு 5-6 பசங்களுக்கு கம்மி இருக்காது. 6 பசங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, முடிஞ்சா அவங்களோட மாமியார், அது மாதிரி எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, அவங்களோட துணியை துவைக்கணும். இதெல்லாம் இருந்தது. இது எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். ஃபிசிக்கலாக நிறைய எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் விமன் எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லைங்க. மேபி நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேளை 8-10 பசங்க பெற்றுருக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு விமனால் வந்துட்டு ஒரு குழந்தையே பெற்று வளர்க்குறது கஷ்டமாக இருக்கலாம். இட் இஸ் ஆல் நாட் ஜஸ்ட் பிகாஸ் விமன் ஆர் லேசி. இந்த ஜென்ரேஷன் விமன் லேசி, இந்த ஜென்ரேஷன் விமனால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது விஷயம் இல்லைங்க. இந்த ஜென்ரேஷன் விமனுக்கு ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, இப்போ அந்த காலத்தில் பாட்டி இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா லோக்கல் ப்ரொடியூஸ் சாப்பிட்டாங்க, சீசனலாக சாப்பிட்டாங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க, ப்ராசஸ்ட் ஃபுட் கிடையாது, அடல்ட்ரேஷன் கிடையாது. 9 மணிக்கு நீ வேலைக்கு போனியா, வந்துட்டு இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு வந்தியான்னு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்கள ரூல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் டார்ச்சர் தான். நான் 100% அக்ரி அண்ட் அக்னாலேஜ் தேர் பெயின். பட் இந்த ஜென்ரேஷனில் ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ப்ரெஷர் போடுறாங்க. ஓகே, அன்னைக்கு விமன் ஃபிசிக்கலாக உழைச்சாங்க. தேவர் கிரைண்டிங் இட்லி மாவு, ஓகே, அம்மிக்கல்லில். பட் டுடேஸ் விமன் ஆர் கிரைண்டிங் த்ரூ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ், டிராஃபிக், மென்டல் லோட், ஒர்க் ப்ரெஷர், சைல்டு கேர், எல்டர் கேர், வீட்டை பார்த்துக்கணும். தே ஹாவ் டு கிரைண்ட் த்ரூ தேர் அப்பியரன்ஸ். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி. அப்போல்லாம் 5 புள்ள பெத்த 6 புள்ள பெத்த தொப்பை இருக்குது, வயிறு இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னா ஆமாம் புள்ள பெத்தவ வயிறு அப்படி தான் இருக்கும், புள்ள பெத்தவ உடம்பு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் அப்படி இருக்க முடியாது. யூ ஹாவ் டு லுக் குட், யூ ஹாவ் டு பிஹேவ் லைக் யூ ஆர் 60, யூ ஹாவ் டு ஹாவ் த விஸ்டம் ஆஃப் லைக் a 60-year-old. You have to be a multitasker, you have to be equal to a man or more than a man, you have to be the woman of the house, and you should still look beautiful, you should still look presentable. வீட்ல குழந்தைங்க பின்னாடி ஓடி போறப்போ அப்போ கூட வந்துட்டு நம்ம நைட் ட்ரெஸ் கூட ஒரு குவாட் செட்டாக இருக்கணும், நம்மளோட ஹேர் ஸ்டைல் கூட அவ்வளோ மேனேஜ் இருக்கணும், டேங்கிள்டாக இருக்கக்கூடாது. வி ஷுட் லுக் ஆல் ப்ரெசென்டபிள்ன்ற ஒரு பயங்கரமான ப்ரெஷர் ஜோனில் இருக்கிறது இந்த ஜென்ரேஷன் விமன். ஓகே, ரைட் ஃப்ரம் தயர் சைல்ட்ஹுட். ஓகே, நம்ம பாட்டியெல்லாம் சொல்கிற கதை கேட்டோம். ஆற்றை தாண்டி தான் ஸ்கூல் இருந்தது, ஆற்றை கடந்து போகணும் அப்படின்றதுக்காக நீ ஸ்கூலுக்கே போகாதன்னு படிப்பு நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பாட்டி அவங்களாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் நமக்கு அப்படி இல்லை. நீ ஃப்ளைட்டில் கூட போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வா, ஆனால் போயிட்டு வா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தியா, காம்படிட்டிவாக இருக்கியா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் இருக்கியான்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ரெஷரில் விமன், டுடேஸ் விமன் ஆர் ரேஸ்ட். ஓகே, அந்த ப்ரெஷரில் வராங்க. தே ஹாவ் டு கம்பீட் வித் மென். இப்போ ஸ்கூலில் வந்துட்டு ஆம்பளை பசங்க இவ்வளோ படித்தா போதும், பொம்பளை பசங்க இப்படி படித்தா போதும், பொம்பளை பசங்க கம்மியாக படித்தா நாங்கள் நிறைய மார்க் தரோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் ஒர்த். நீ ஈக்குவலாக ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஜாப் மார்க்கெட்டில் போனால் பரவாயில்லப்பா நீங்கள் விமன், உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்றோம், ஜென்ஸ் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பொண்ணு அப்போ தான் வேலைக்கு போய் சேருவா. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ வேலைக்கு சேர்ந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகி போயிட்டேன்னா உன் மெட்டர்னிட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு என்னால் உன்னை வச்சுக்க முடியாது, ஐ வில் நாட் ஹையர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்ததுன்னா அவள் ஷீ இஸ் நாட் சார்ட்டட், அவளுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் பர்சனல் லைஃப்பில் இருக்கும், ஸோ அவளுக்கு வந்துட்டு வேலை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஃபோர்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வீட்டில் ஷீ வுட் வாண்ட் டு லிவ் இன் அ சர்டைன் வே, பட் the family that raises her and the family that she lives with எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. she has to struggle, convince and then get to a point. அங்கேயும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த மாதிரி
எல்லாமே இன்னைக்கு ஜென்ரேஷன் இருக்கிற விமனுக்கு பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர் அண்ட் பிகாஸ் ஆஃப் த சொசைட்டல் ப்ரெஷர் நிறையவே இருக்குங்க. அந்த காலத்து விமனுக்கு வந்துட்டு அடுப்படியிலேயே கடை, நீ இதுக்கு மேல பேசாத, இதுக்கு மேல பண்ணாத, சொல்றதை மட்டும் செய்ய, இப்படி நீ புடவை கட்டிட்டு போனா நீ மினிக்கிட்டு போற, இப்படி போட்டனா நீ நல்லாவே இல்லை பாக்குறதுக்குன்னு அந்த காலத்துலயும் வந்துட்டு விமனை ஜட்ஜ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டீரியோடிபிக்கலா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலத்து விமனுக்கு பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் வேர்ல்ட் அண்ட் காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இன்னுமே அதிகம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு விமனையும் கம்பேர் பண்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இட்ஸ் நாட் அன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரிபடி இட் நீடன்ட் பி ஜஸ்ட் உமன். ஓகே, எல்லாருமே குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பேட்டில்ல ஓடிட்டு இருக்காங்க. கரெக்டா? அவங்களோட பேட்டிலோட ஜெயிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கவுங்க ஓடுவாங்க. அதுக்கு கூட இருக்கிறவங்க பண்ணக்கூடியது என்ன தெரியுமா? ஆசையா 4 வார்த்தை, நீ என்ன பண்றியோ சூப்பரா பண்றமா, நீ இப்படிதான் குழந்தை வளர்க்கணும்னு உனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்களா, நீ பார்த்து கத்துக்கிட்டியா, சூப்பர்மா, நாங்களும் இந்த மாதிரி தான் அக்கம் பக்கத்தை பார்த்து தான் கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மோட்டிவேஷன். மென்னுக்கு கூட நீ ஏன் எல்லாத்தையும் கஷ்டம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லப்பா, நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கலாம். அந்த காலத்துல அப்பா கஷ்டப்பட்டாருன்னா அவருக்கு மத்த கஷ்டம்லாம் இல்ல, வீட்டுல எல்லாருமே பார்த்துப்போம். ஆனா நீங்க பசங்க இப்போ வீட்லயும் வேலை செய்றீங்க, ஆஃபீஸ் வேலையும் பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விமெனுக்கு, மென்னுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப தேவைப்படுறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீயான சப்போர்ட் தாங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டம் தாங்க கொடுக்கணும். முடிஞ்சா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு 4 நல்ல வார்த்தை பேசலாம், பார்த்தா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம். எங்கேயாவது நம்ம சொல்ற வார்த்தை அவங்கள ஹர்ட் பண்ணும், அவங்கள காயப்படுத்தும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பேசாமே இருந்துருங்க. அவங்க எதிரே பார்க்க மாட்டாங்க. நீங்க உங்களோட இஃப் யுவர் சைலன்ஸ் கேன் பி பெட்டர் தேன் த வேர்ட்ஸ் தட் யூ சே, பெட்டர் பி சைலண்ட். இது திஸ் அப்ளைஸ் டு ஆல் ஃபார் ஆல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, நீங்க இப்போ யாரையோ ஒருத்தங்களை புகழறன்ற பேர்ல நீங்க போய் அவங்கள தூக்கி வைக்கவும் வேணாம், அவங்களுக்கு நியாயத்தை சொல்றன்ற பேர்ல அவங்கள இறக்கி வைக்கவும் வேணாம். ஜஸ்ட் பி, லெட் தெம் பி. எல்லாருக்குமே இதுதாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப். வி நெவர் நோ இந்த பாஸ்ட் லைஃப், ஆஃப்டர் லைஃப் இதெல்லாம் இருக்கு இல்லைன்றதை தாண்டி இந்த உலகத்துல கான்சியஸோட நம்ம 100% ப்ரெசென்டா வாழறது இப்போதான். கரெக்டா? ஸோ நம்ம அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, நம்ம பசங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் இதுதான் இந்த ரோல்ல ஃபர்ஸ்ட் டைமா வாழறோம். ஸோ அதை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. நோ 2 people from different generations or the same generation are the same. ஓகே, ஸோ யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் அவங்களோட ஸ்பேஸ் கொடுங்க. தப்பு பண்ணி கூட கத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்படிதான் கத்துக்க முடியும். இல்லைன்னா there is no evolution. கரெக்டா? இப்போ பாட்டி தாத்தா பண்ணிட்டு இருந்ததே நம்ம அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்தா, நம்ம அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்ததே நம்ம பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு எவல்யூஷன் நடந்திருக்குமா? அன்னைக்கு தாத்தா பாட்டி ராஜா காலத்துல அவங்கலாம் இருந்தப்போ புறால தான் தூது விட்டுட்டு இருந்தாங்க. இப்பவே புறால தூத விட முடியுமா? கொக்கைன்னு தான் விடுறாங்க, கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. சோ இப்ப அது பண்ண முடியாது. இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்குல்ல, இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் நடக்கணும்னா எவல்யூஷன் இருக்கணும். எவல்யூஷன் comes with a change, right? அந்த சேஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் நடக்கலாம், நம்மளை சுற்றி நடக்கலாம், நம்ம ஆஃபீஸில் நடக்கலாம், வெளியில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். நம்மளே சம்டைம்ஸ் தப்பு பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே. நம்ம எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் தேவைப்படுது இல்லை? அதுலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணுன்னா அந்த ஒரு டஃப் பீரியடை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ விமன், டுடேஸ் ஜென்ரேஷன் விமன், இஃப் யூ ஆர் வாட்சிங், யூ ஆர் டூயிங் அன் அப்சல்யூட்லி அமேசிங் ஜாப். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தைரியமாக பண்ணுங்க. உங்கள் ஹஸ்பண்டே சொன்னாலும், உங்கள் அம்மா அப்பாவே சொன்னாலும், உங்கள் இன்லாஸே சொன்னாலும், ஏன் உங்கள் குழந்தையே சொன்னாலும், நீங்களே அப்படி நினைச்சாலும் நெவர் டவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் டூ யுவர் பெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க, எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க. அண்ட் விமன் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், குடோஸ் டு யூ. நீங்கள் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அவ்வளோ ஒரு கண்ட்ரோலிங் என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில யூ ஹவ் லேர்ன்ட் சோ மெனி திங்ஸ் ஆன் யுவர் ஓன். யூ ஹவ் டாட் இட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்பயும் அவங்கள வழி நடத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ குடோஸ் டு யூ. நீங்களும் நீங்கள் அப்படி ஃபென்டாஸ்டிக்காக ஒரு ரோடு போட்டு வைக்கலனா இன்னைக்கு அந்த ரோட்ல எங்களால போயிருக்கவே முடியாது. எங்களுக்கு there would have been no example for us to look up to. யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து நம்ம இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கான ரீசனை கொடுத்தது நீங்க தான். அண்ட் விமன் தாண்டி த மென் இன் த ஹவுஸ், நீங்க தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், மாமா சித்தப்பா யாரா வேணா இருக்கலாங்க.
உங்களை சுற்றி இருக்கிற விமனை தயவு செஞ்சு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, தட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க வந்து தன்னால் முடிஞ்சதை தாண்டி நிறைய விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. விமன் எங்களால் இவ்வளோதான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம இன்னைக்கு நிறைய விஷயத்துக்காக போட்டி போடுறாங்க, நிறைய விஷயத்துக்காக உழைக்கிறாங்க, மேலே வராங்க. எந்த நிலைமையிலையும் அவங்க அவங்களோட வீட்டையும் விட்டு கொடுக்கறதும் கிடையாது. ஸோ தே ஆர் ஃபைட்டிங் 2 or more battles at a time. ஸோ அந்த பேட்டிலுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன தெரியுமா? கிரவுண்டு கிளியராக வச்சுக்கோங்க. ஓடும்போது கல் தூக்கி போடாதீங்க, அந்த கத்தி அவங்களே குத்திரும். அதனால men in the house, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த விமன் அண்ட் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வி ஆல் ஷுட் சப்போர்ட் ஈச் அதர். அதில் தான் வி வில் த்ரைவ் அண்ட் வி வில் க்ரோ. அதனால எப்பயுமே சிம்பத்தைஸ் பண்ணுங்க, எம்பத்தைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க பொய்யே சொல்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட சிரிச்சுக்கிட்டே விட்டுடுங்க. அவங்களோட கஷ்டம், அவங்க எதுக்கோ அதை சொல்லிட்டு போறாங்க, எதுக்கோ அதை பண்ணிட்டு போறாங்க. ஆல் தட் வீ கேன் டூ இஸ் பி காம், பி ரிலாக்ஸ், கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணி நம்ம விட்டுறலாம். நம்ம நல்லது பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோமோ, கர்மான்னு ஒன்று இருக்குல்ல. ஐ பிலீவ் இன் கர்மா. கர்மான்றது கண்டிப்பாக இருக்குது. லைஃப்பில் அட் சம் பாயிண்ட் நமக்கு வந்துட்டு அது ரிட்டர்ன் வரும். நம்ம நல்லது பண்ணால் அது நமக்கு நல்லதாகவே திரும்பி வரும், நம்ம கெட்டது பண்ணாலும் அது நம்ம கெட்டதாகவே திரும்பி வரும். ஸோ கண்டிப்பாக அதை நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. கீப் டூயிங் குட் திங்ஸ், ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ். See you in another video. Bye.